ராகவ் பயங்கர டென்ஷனாக வராரு. அபி பார்க்குறாங்க. பார்த்த உடனே கேட்குறாங்க, என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அந்த முரளி வேணும்னே என்னை கோவப்படுத்தி பார்க்குறான் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், அவன் அப்படி தான் பண்ணுமா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. முருகர்கிட்ட 2 பேருமே நின்று கையெடுத்து கும்பிட்றாங்க. அந்த கெட்டவனை, அந்த அரக்கனை சூரசம்ஹாரம் எப்படியாவது பண்ணிடு முருகா, அஞ்சலி அக்காவை அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றிடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அப்படியே கையெடுத்து கும்பிடுறாங்க. அபி விபூதி வைக்கிறாங்க ராகவோட அப்படி நெத்தியில். இங்கே பாருங்கள், இனிமேல் நீங்கள் கோவப்படக்கூடாது அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அப்படியே ஹாலில் உட்காந்துட்டு உட்காந்துட்டு அப்படியே கத்துறாரு. அம்மம்மா எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு முரளி கத்துறாரு. அதை கேட்டோடனே அனு அபி 2 பேருமே சொல்கிறாங்க, அவங்க 2 பேருமே வீட்டில் இல்லை, இருந்தாலும் இவன் வேணும்னு தான் காஃபி கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. இரு அபி இரு, நான் போடுறேன் அப்படின்னு அனு வந்து மிளகாத்தூளை போட்டு அப்படியே காஃபியில் கலக்கிறாங்க. இவனுக்கெல்லாம் ஒன்று போதாது, இன்னும் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடு அப்படின்னு சொல்லிட்டு அபியும் சொல்கிறாங்க. அதை போட்டு அப்படியே கலக்கிறாங்க. அப்படியே கேஷுவலாக கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதை வாங்கி அப்படியே குடிக்கிறாரு. குடிச்சிட்டு ஐயோ என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே துப்புறாரு, தண்ணியெல்லாம் குடிக்கிறாரு. என்ன மிளகாத்தூளை போட்டு காஃபி கொடுக்குறீங்க? ஆமாம் அப்படி தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அனு 2 பேருமே சேர்ந்து பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறதுலாம் தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன தப்பு? நீ எவ்வளோ ஃப்ராடு பண்ண, அபியை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு யாருமே இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு அனு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்பு, அந்த ராகவ் தான் என்னோட வாழ்க்கையை அழிச்சான் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு வாட்டி அவரை பற்றி பேசினா நான் கருத்துருவேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அப்படியே அந்த காஃபியை நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த காரத்தோடு அப்படியே மறுபடியும் குடிச்சிட்டாங்க வந்து போகிறாரு. என்ன இவன் இவ்வளோ பெரிய அரக்கனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காரு. ஃபோன் வருது, அட்டன் பண்ணி பேசுகிறாரு. அந்த ரவுடிங்க ஃபோன் பண்ணி பணம் கேட்குறாங்க. யார் நீங்கள்? ஆமாம், கொடைக்கானலில் உங்கள் அபியை கடத்த சொன்னீங்கல்ல, இப்போ எங்களுக்கு 50 லட்ச ரூபா பணம் வேணும்னு கேட்குறாங்க. அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லையே, எனக்கு பணம் கொடுக்கணும், இல்லை உங்களை பற்றின உண்மையை உங்கள் வீட்டில் வந்து சொல்லிவிடுவேன் அப்படின்னு ரவுடிங்க சொல்கிறாங்க. சரி சரி நீங்கள் போங்க, நான் பணத்தை ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு. அஞ்சலி கிட்டே பணம் கேட்குறாரு. நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், ஒரு இடம் வந்திருக்கு, ஒரு 50 லட்ச ரூபா பணம் வேணும்னு கேட்குறாரு. என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையேங்க, உங்ககிட்ட பணம் இருந்தது, அது எங்கே? நான் ராகவ் கிட்ட அன்றைக்கே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கோவமாக வருது முரளிக்கு. பரவாயில்லைங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு. என்னங்க என் மேலே உங்களுக்கு ஏதாவது கோவமா அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க. இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு முரளி சொல்கிறாரு. நாம் இனிமேல் கௌரவமாக இருக்கணுங்க, நம்ம குழந்தை பிறக்கும் போது எல்லாமே நல்லதாகவே நடக்கணும், நீங்கள் இப்போதைக்கு ஒரு ரெண்ட் மாதிரி எடுத்து ஏதாவது ஆஃபீஸ் நடத்துங்க அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. சரிங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே டென்ஷனாக போகிறாரு. எப்படி 50 லட்ச ரூபா பணம் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. அபி ராகவ் 2 பேருமே சேர்ந்து ஆஃபீஸில் இருக்காங்க. அபி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாரு. அப்படியே பார்க்குறாங்க, பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னங்க ரொம்ப நேரம் சொல்லிகிட்டே இருக்கீங்க, எனக்கு வேலை இருக்குது புட்டிக்கில் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஆமாம், லாவண்யா வரலன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் ஏன் தலையில் கட்டுறீங்களா அப்படின்னு அபி கேட்குறாங்க. நான் போகிறேன்னு சொல்கிறாங்க. அபி அப்படின்னு இல்லை அபி கொஞ்சம் பண்ணு அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படியே பார்க்குறாரு ராகவ், அபியே அப்படியே ரசிக்கிறாரு. புருஷன் கூட கொஞ்சம் நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டா, எவ்வளோ ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, ஏன்னா இப்படி இருக்காளோ தெரியல அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்க்கும்போது சொல்கிறாங்க, இந்த முரளி ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. சரி அதுக்கு ஒரு முடிவு கட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. நான் ஐடியா நிறைய தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியா சொல்லிகிட்டே இருக்காரு. ஐயோ ஐடியா எல்லாம் மொக்கையாக இருக்குது, இதெல்லாம் எதுவுமே வேணாம் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. சரி இப்போ என்ன பண்ணுறது, எப்படியாவது அஞ்சலி அக்கா கிட்ட போயிட்டு நான் அனு எல்லாருமே சேர்ந்து சொன்னால் கண்டிப்பாக அஞ்சலி அக்கா நம்புவாங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க. நம்பவே மாட்டாங்க, ஏன்னா அவன் அந்த மாதிரி பண்ணுவான், அவன் அக்காவை ஃபுல்லாக அவன் கண்ட்ரோலில் வச்சுருக்கான், நீ என்ன சொன்னாலும் அக்கா கேட்க மாட்டாங்க. அபி நீ தேவையில்லாத பண்ணிகிட்டு இருக்காது, நம்ம ஒரு விட்னஸ் ரெடி பண்ணுவோம், அந்த சங்கர் இருக்கார்ல அவர் எழுந்தால் தான் ஏதாவது பண்ண முடியும்.